ஹலோ கைஸ், நீங்கள் என்ன பார்க்க போனால் ஒன் டாப் ட்ரிக்கை தான் பார்க்க போகிறேன். கைம் ட்ரெயின் 1 2 3 ட்ராகன் பால் ஜி வாங்கி எடுக்கிற போகிறேன். டபுள் பேரல் நம்ம எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு OB 47 இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 2029 2024 நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா 29 நான் இன்றைக்கி தான் போட்டேன். சரி வாங்க பார்க்கலாம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை டஸ்டிகில் ட்ரை பண்ணேன். பார்த்தீங்கன்னா டஸ்டிகில் எல்லாம் பீத்த கண்ணா எல்லாருக்கும் கேமில் அவுட் ஆகிட்டிங்கன்னா 400 ரிவ்யூ பண்ணால் அந்த கண் வராது, இன்னும் கண் வரும். அதுக்கு போல சீஸ் ஐயோ அது வாயிலே வராது எனக்கு. சி சைட் இருக்கு, இந்த மாதிரி சி ஷேப்பில் தூக்கி அடிக்கணும். நீங்கள் சி ஷேப்பில் தூக்கி அடிச்சிங்க, ஜம்ப் ஆகி அடிக்கணும். நீங்கள் சி ஷேப்பில் நீங்கள் ஜம்ப் ஆகி அடிச்சிங்கன்னா தான் அங்கே பார்த்தீங்களா சி ஷேப்பில் ஜம்ப் ஆகிடுச்சு, அதனால தான் வந்துச்சு. சரி இருங்க, நாம் வீடியோ முடிச்சுட்டு நான் ஃபோன் அப்படின்னா அதனால தான் சீக்கிரமாக ட்ரிக்கெலாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி சி சைடில் வந்துட்டு படிக்கணும். சரி இருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இதே சைடில் நிறைய டைம் நீங்கள் ஒரு மாதம்லாம் ஒரு வாரம் 2-3 வாரம் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், வந்துடும் உங்களுக்கும். இந்த வீடியோ ஆட் போட சொன்னோன்னா அபினேஷ் தான். சரி அபினேஷ் நம்ம வீட்டுக்கு 2-3 டைம் வந்து போயிருக்காங்க, அதனால தான். சரி விடுங்க. நாங்கள் பாருங்கள், நீங்கள் நிறையா டைம் தாவி நீங்கள் தாவி அடித்து சி ஷேப்பு சி ஷேப்பில் அடித்தா தான் விழுவோம். சி ஷேப்பில் அடித்தா மட்டும்தான் விழுவோம், இல்லைன்னா விழுவாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும். நான் இதை வீடியோவில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன், அதனால் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் அந்த வீடியோவில் பார்த்து கற்றுக்கிட்டேன், நீங்கள் என் வீடியோவில் பார்த்து கற்றுக்கோங்க. சரி இப்போ அடுத்தது என்னென்னா, நீங்கள் டஸ்டிகளில் தான் கற்றுக்க போகிறீங்க. டஸ்டிகளில் நான் எடுக்கும் போது நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் டஸ்டிகள் எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம இங்கே இந்த இடத்துல ட்ரை பண்ணுவோம். இங்கே வருமா இல்லையான்னு தெரில. சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ஒன் டாப் நடக்கிறீங்க மேலே அதிகமாக விழுவாது. நீங்கள் ஓடுறீங்களா நடக்கிறீங்க மேலாம் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி விழுவாது. அங்கே ஒரு செகண்ட் நம்ம நின்று சுடும் போது தாவி அடிச்சிங்கன்னா விழுவோம். நம்ம இப்போ பக்கத்தில் போய் அடிப்போம். ஒன் டாப் விழுவுதானே, விழுவில இப்போ விழுவ மாட்டிருக்கு, சொன்னால விழுவாதுன்னு. இதே மாதிரி நிறைய டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீ சில டைம் மட்டும் விழுவோம், அதே மாதிரி சில டைம் எனக்கு வந்துருச்சு. பட்டார்னு ஒரு ஒன் டாப் லைட்டாக வந்துருக்கு. சரி வெயிட் பண்ணுங்கள், நம்ம இதோட வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும். நம்ம டஸ்டிகில் அடிக்க வச்சுப்போம். டஸ்டிகில் மட்டும் இங்கே பாருங்கள், இந்த சைடில் இந்த அடித்தா வரல, அந்த சைடில் இந்த அடித்தா லைட்டாக வருது. அங்கே பக்கத்தில் ரொம்ப போனோடனே தாவி அடிக்கணும். தூரமாக இந்த அடிக்கணும்னா இங்கே கால் கீழே இருக்குல்ல, கால் கீழே சிவப்பு கலரில் காட்டும் போது மேலே தூக்கி ஒரு அடி பட்டார்னு அடிச்சிக்கணும், ஒன் டாப் வந்துடும். இது ஈஸியான ட்ரிக்கு தான். சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீடியோவை முடிச்சுக்குவோம், அதனால் இப்போயே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுவேன். நான் ஏதாச்சும் சேலஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சுட்ருங்க. யாரும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேறீங்க. கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க மறக்காமல். சரி பார்த்தீங்கன்னா நான் நிறையா ஒன் டாப் படிச்சுட்டே இருக்கேன், அதனால் எனக்கு போர் அடிக்குது. நான் டஸ்டிகில் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். டஸ்டிகில் மாற்றிக்கலாமா? சரி மாற்றியாச்சு. நம்ம டஸ்டிகில் எடுத்தாச்சு. நம்ம டஸ்டிகில் எடுத்தனால தான் நம்ம இப்போ ஒன் டாப் அடிக்கணும். டஸ்டிகில் ஆனால் அவ்வளோ ஒன் டாப் விழுவாது. மேலேருந்து கீழே தூக்கி ட்ராக் பண்ணி அடித்தோன்னா டஸ்டிகில் எனக்கு அதிகமாக ஒன் டாப். பாருங்கள் சி ஷேப்பில் ட்ரை பண்ணுறேன், விழுவில் பார்த்தீங்களா? சி ஷேப்பில் ட்ரை பண்ணி எனக்கு விழுவில். இந்த மாதிரி அப்படியே இழுத்திங்கனாலும் சொல்லிட்டேன் ஒன் டாப் விழுவும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த லாங்கில் இருந்து வேணால் அப்படியே கீழேருந்து மேலே ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி அடிச்சு விட்ருங்க. அப்படியே ட்ராக் பண்ணி அடிச்சுட்டே இருங்க விடாமல், அப்படியே மேலே தூக்கிட்டே இருங்க. அப்படியே பட்டான்னு ஒரு ஒன் டாப் விழுவோம். அதுலேயே உங்கள் எனிமி க்ளோஸ் ஆகிடுவான். இந்த சி ஷேப் ட்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வந்தால் யூஸ் ஆகும். சரியா, இங்கே பக்கத்தில் 2 பேர் என்னை பார்த்து நிறுத்திட்டு இருக்காங்க. சரி இருங்க, நான் இதோட வீடியோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிக்க முடியாது. 9 நிமிஷமோ 29 நிமிஷமோ எத்தனை நிமிஷம் வீடியோ போட்டேன்னு தெரியல. நான் இவ்வளோ நேரம் வீடியோ போட்டேன், நீங்கள்
அதையும் பார்க்கணும். இது முக்கியமாக போட சொன்னவர் 2 பேர் ஒன் டாப் வீடியோ 3 பேர் ஹேமந்த்னு அங்கே எனக்கு இப்போ வீடியோ சொல்கிறது நிறுத்திட்டாங்க. ஹேமந்த் ஆப்ரேனும் இப்போ அவினேஷ் மட்டும் தான் நானே கேட்டு தான் சொல்லணும். அவங்க பாட்டுட்டு அவங்க வெளியில் போயிடுறாங்க. அதனால எனக்கு வீடியோ சொல்லலை இங்கே. அதனால தான் நான் இன்றைக்கி நானே ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அவங்க கடைசியாக சொன்ன ஆசையை நான் நிறைவேற்றுறேன். சரி ஓகே வாங்க. ஹூக்காங் போட்டு நீங்கள் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள் அடிக்க முடியும். ஹூக்காங் போட்டு உங்களால் அடிக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறீங்கன்னா ஹூக்காங் போட்டு அடிக்காதீங்க. ஹூக்காங் போட்டு அடிச்சிங்கன்னா அது வராது. ஹூக்காங் போட்டிங்கன்னா அடிச்சிங்கன்னா வராது. நான் யார்கிட்ட பேசுகிற மட்டும் கேட்காதீங்க. நீங்கள் ஹூக்காங் போட்டிங்கன்னா பார்த்தீங்களா பட்டன்னு விழுந்துச்சு. ரொம்ப பாட்டிலேருந்து ஜம்ப் பண்ணி அடிக்கணுங்க. நான் ஜம்ப் பண்ணுறது சும்மா அடிச்சிட்ருக்கேன். சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, வீடியோ முடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் நான் பேசாமல் இருக்கேன். எனக்கு பேசி வாய் தான் வலியுது. நம்ம அல்த்திக்கு பிடிக்கிற கண்ணில் ட்ரை பண்ணி பார்க்குவோம். அல்த்திக்கு பிடிச்சா ஒன் டாப் விழுகுதாங்க. இல்லைங்க அப்படியே தாவி வச்சா விழுகுது. இங்கே ஒரு பைத்தியம் பக்கத்துலேயே என் டார்ச்சர் பண்ணுறாரு. என்னை டார்ச்சர் பண்ணுறதுனே வந்துருக்கு. பக்கத்தில் சிரிச்சிட்டே இதனால் தாங்க முடியல. இதுங்க நான் இப்போ சீக்கிரமாக வீடியோ முடிச்சுட்டு நான் உன்னோட கடையை முடிக்க மாட்டேன். சண்டே இன்றைக்கி பறக்க போட்டு தெரியும். நான் சொல்கிறேன் வித்யாமன்றி பேசல. இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் ஒன்று செய்ய சொன்னாங்க. செய்யலாம் சொல்லலை. என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ட்ராயிங் காம்படிஷன்னு சொன்னாங்க. ட்ராயிங் காம்படிஷனில் என்ன பண்ண சொன்னாங்கன்னா ட்ராயிங் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தால் எங்களுக்கு கீர் சைக்கிள் தருவாங்க. செகண்ட் ப்ரைஸுக்கு டேபு, தேர்டு ப்ரைஸுக்கு ஸ்மார்ட் வாட்ச்சு, ஃபோர்த்து ப்ரைஸுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கரு. இது பொய்யா நினச்சிங்கன்னா உண்மையிலுமே இல்லை. 3 ரோட்டில் இருக்கிற வித்யாமன்றி ஸ்கூலில் தான் நடக்குது காம்படிஷன். ஆனால் எங்கள் ஸ்கூலில் இருக்கிறவங்க மட்டும் சேர முடியும்னு சொல்லிட்டாங்க. மற்ற ஸ்கூல்லேயும் சேர முடிஞ்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபரான நீங்களும் வரைஞ்சிட்டு போய்ங்க. செம்மையாக வரைய தெரியும்னா. ஆனால் எங்கள் ஸ்கூலில் இருக்கிறவங்களை மட்டும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரில, அவ்வளோவா எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்கன்னு ஒருத்தர் கமெண்டில் கேட்டிங்க. அதுக்காக நான் இப்போ சொல்கிறேன். நான் 5ஆவது படிக்கிறேன். 5ஆவது படிச்சதுலாம் எப்படி தெரியும்னா எங்கள் அண்ணனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக சொன்னாங்க. எங்கள் அண்ணனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இங்கே எனக்கும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக மாட்டாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பேர் டிஷ்ணு. எங்கள் மாமா வீட்டுக்கு மேலே இருக்கிறாங்க. அதில் இன்னொரு சின்ன பையனும் இருக்கிறாங்க. எங்கள் தம்பி என் ஃப்ரெண்டு. என்ன தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணனுக்கு எங்கள் அண்ணன் பிடிச்சிருக்கு, தம்பிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி அவள் தான் கைஸ். பாய் டாட்டா, சி யூ, லவ் யூ அண்ட் டாட்டா. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ். கமெண்ட் 1 2 3 ட்ராகன் பால் ஜி. அவள் தான் கைஸ். இந்த மாதிரிலாம் போட்டுனா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் உங்களுக்காக எடுத்து போடுறேன். பாய் சி யூ. ஏன் இன்னும் நான் பேசிட்டே இருக்கேன்னா இன்னும் வீடியோ முடியல. நான் வீடியோ முடிஞ்சப்பறம் நான் பேசுறத நிறுத்திடுவேன். கடைசியில் என்ன வரும்போது நான் சொல்லிடுறேன். சரி பாய் கைஸ், டாட்டா. எத்தனை டைம் சொல்லுவேன்னு தெரில. வாய் வெளிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ மட்டும் எப்படி பேசுகிறேன்னா ஏன்னா வீடியோ முடிய போகுது. அதனால தான். ஏன் வெளியவே வண்டி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவள் தான். பாய் கைஸ், டாட்டா, சி யூ. அவள் தான் வீடியோ முடிய போதே பார்த்துக்கோங்க. இது மாதிரி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சமாக வரும். ஸ்லோவாக போயிட்டுருக்கு. நான் ரொம்ப அதிகமாக வெளியே இருக்கிறதே வீடியோ எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ போய் சைக்கிள் ஓட்ட வரும். பாய் கமெண்ட் 1 2 3 ட்ராகன் பால் ஜி. சப்ஸ்கிரைப்